முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. ஐஸ்வர்யா மாமா சரி ஐஷுமா, நான் இருந்து பார்க்கும்போது இது அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னக்கா ஐஸ்வர்யா ஏதாவது சொல்லி சமாளி. அக்கா நான் என்னக்கா சொல்லி சமாளிக்கிறது, ஏதாவது சொல்ல ஐஸ்வர்யா. ஆனா ஐஸ்வர்யா மாமா உன்னதான் கேட்டேன், அங்க இருந்து பார்த்தபோது இது அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா, நானும் அழுகல. அழுகலையா? இல்ல மாமா, நானும் அழுகல. ஓ சரி, அதை விடு. ஏதோ போட்டோலாம் பேசிட்டு இருந்தீங்களே. அது அது மாமா நாங்க போட்டோ. ஐஸ்வர்யா அக்கா என்ன பண்ற, ஏன் வளர்ற? அக்கா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ இப்ப மட்டும் நம்ம மாட்டணும் வை, அவ்வளவுதான். அக்கா எனக்கு எதுவும் சொல்ல வரலக்கா, நீங்களே சொல்லுங்க. நானா? ஆமாக்கா, எனக்கு அகில் மாமா பார்த்தாலே பயமா இருக்கு. நீங்களே சொல்லுங்கக்கா. நான் எப்படி சொல்றது? அக்கா ப்ளீஸ்க்கா, நானா இருந்தா கண்டிப்பா உளவிடுவேன். நீங்களே ஏதாவது சொல்லி சமாளிங்க. ஐயோ எனக்கும் அவரை பார்த்தா பயமா தான் இருக்கு. அக்கா ப்ளீஸ்க்கா ஏதாவது சொல்லி சமாளிங்க. இப்ப என்னன்னு சொல்றது? ஷோ ஐஸ்வர்யா மாமா சின்னம்மா கேட்டு கேள்விக்கு பதிலே காணும். மாமா அது அந்த போட்டோ. ஐஸ்வர்யா எதுக்கு தயங்குற, சொல்லு. அது நம்ம நேத்து மூவி பார்த்தோமே, அதுதான். அக்கா என்ன சொல்றீங்க நீங்க? அதான் ஐஸ்வர்யா, நேத்து ஒரு மூவி பார்த்தோமே, நம்ம பார்த்தோம்ல. மூவியா? ஆமா மூவி தான். நீங்க பேசிட்டு இருந்ததை பார்த்தா மூவி பத்தி பேசுற மாதிரி இல்லையே. ஏதோ போட்டோ தானே சொல்லி பேசிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்ல, தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஐஸ்வர்யா அழுதுட்டு இருந்தா. அது அது நாங்க நேத்து ஒரு மூவி பார்த்தோமா, அதுல ரொம்ப எமோஷனலான ஒரு சீன். அதை நினைச்சு ஐஸ்வர்யா கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அதுதான் உங்களுக்கு அழுத மாதிரி இருந்திருக்கும். சரி, அப்ப அந்த போட்டோ? அது அந்த போட்டோ அது ஹீரோ போட்டோ. இலாய்ச்சோ ஹீரோட போட்டோ. செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாரு. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ எனக்கு வேற வழி தெரியல, இப்படியே ஏதாவது சொல்லி சமாளி. ஐஸ்வர்யா அகில் மாமா. சின்னம்மா அவ ஏதோ மூவி அது இதுன்னு வளரிட்டு இருக்கா. அப்ப நீங்க மூவி பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஐயோ சொல்லுடி மாமா. அது ஐயோ உளராத கண்டுபிடிச்சிருவாரு. ஒழுங்கா ஸ்டடியா சொல்லு மாமா. ஆமா மாமா, நாங்க நேத்து ஒரு மூவி பார்த்தோமா, அந்த மூவி பத்தி தான். அப்ப அந்த போட்டோவும் ஹீரோ பத்தி தான். ஆமா மாமா, ஹீரோ அதுல ரொம்ப அழகா இருந்தாரா, அதான் நாங்க ரெண்டு பேரும் சும்மா அவரை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓ அப்ப நீங்க பேசுனது ஹீரோ பத்தி தான். ஆமா. ஏன் நம்பலையா? அந்த ஹீரோ எப்படி இருந்தாரு தெரியுமா? செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாரு, அவ்வளவு கலரு. அவர் சைடு போசே அப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏன் ஐஷோ அவரோட ஸ்மைல் தானே உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்ன. அதான்டி சொன்னியே, அவரோட ஸ்மைல் செம கியூட்டா இருக்குன்னு சொன்னியே. ஆமா, அவர் சூப்பரா சிரிச்சாரு, செம கியூட். எனக்கும் அவரோட ஸ்மைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை விட அவர் கோவப்படும் போது அவ்வளவு அழகா இருந்தாரு. அவர் கண்ணு பத்தியா இவ்வளவு அழகா இருந்துச்சுல? ஆமாமா, கண்ணு அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்ல ஐஷோ, செம்ம ஹேண்ட்ஸம். அக்கா நம்ம ஏதோ ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்கு. ஐஷோ இப்பெல்லாம் பேசினாதான் அவர் நம்புவாரு. நீ அமைதியா இரு, நான் என்ன சொல்லணும் அதுக்கு மட்டும் ஊம் போடு. சரிக்கா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் ஊம் மட்டும் போடுறேன். அப்படியே ஐஷோ இன்னையில இருந்து அவர் தான் என்னோட ட்ரீம் பாய். சிவல நான் நிக்கிறேங்கிறதுக்காக ஓவரா பேசிட்டு இருக்கா. அப்படி எந்த ஹீரோ பத்தி இந்த அளவுக்கு புகழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியல. அந்த ஹீரோ அகில் வேணாம். இப்ப மட்டும் அந்த ஹீரோ யாருன்னு கேட்ட கண்டிப்பா ஓவரா பண்ணுவா. மாமா எது சொன்னீங்களா? இல்லம்மா அதெல்லாம் இல்ல, நீங்க பாருங்க நான் கிளம்புறேன். சரி மாமா. ஷப்பா ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். தேங்க்ஸ் இனியாக்கா, நீங்க மட்டும் இல்ல கண்டிப்பா நீங்க மாட்டி இருந்திருப்போம். பரவாயில்ல ஐஷோ, எப்படியோ அவரை நம்ப வச்சாச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாக்கா. சரி நீ இரு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வரேன். சரிக்கா. அரவிந்த் மாமா கையில இருந்த அந்த போட்டோல அந்த பொண்ணு யாரா இருக்கும்? எதுக்காக அரவிந்த் மாமா அந்த பொண்ணோட போட்டோ பார்த்து இவ்வளவு ஃபீல் பண்ணாரு? கண்டிப்பா இதை கண்டுபிடிச்சே ஆகணும். யாரு? வேற ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அவன். அப்படி எந்த ஹீரோ சொல்லிருப்பா? இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது வியந்து வியந்து. சொல்லு. என்ன சொன்னது கேட்கலையா? என்ன விஷயம் சொல்லு. அத நான் உங்களை பின்னாடி இருந்து தானே கட்டி பிடிச்சிருக்கேன். என்ன நீங்க எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கீங்க? அப்போ யாரும் உங்களை கட்டி பிடிச்சாலும் இப்படிதான் நிப்பீங்களா? இல்ல, நான் உங்களை பின்னாடி இருந்து தானே கட்டி பிடிச்சிருக்கேன். எப்படி நான் தான் கண்டுபிடிச்சீங்க? என் பக்கத்துல இவ்வளவு நெருக்கமா நிக்கிறதுக்கான தைரியம் உன்னை தவிர வேற யாருக்கும் இல்ல. அப்படியா? ஆமா. என்ன கோவமா இருக்கீங்களா? கோமாவா? ஆமா கோவமாவா இருக்கீங்க.
ஷில்லையே நான் எதுக்கு கோவமா இருக்க போறேன்? எதுக்கா? ஆமா, நான் எதுக்கு கோவமா இருக்கணும்? பொய் சொல்லாதீங்க, நீங்க பேசலே தெரியுது நீங்க கோவமா தான் இருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல, நான்லாம் ஒண்ணு கோவமா இல்ல. ஓகோ, ஆனா நீங்க பேசலே நல்லா தெரியுது நீங்க நல்ல கோவத்துல தான் இருக்கீங்க. ஷென்ன உளறிட்டு இருக்க, ஷெனுக்கு ஏன் கோவமா இருக்க போகுது? ஆஹா, அப்போ நீங்க கோவமா இல்ல. ஷில்ல. ஆமாமா, நீங்க கோவமா இல்ல, ஜெலசியா இருக்கீங்க. ஷிது. ஷென, இப்ப கரெக்டா சொல்றேனா? ஷினியா. சொல்லுங்க அகில். அகிலா? ஆமா, அதானே உங்க பேரு. மொவலே, அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? ஷென்ன அகில், ஜெலசியா ஃபீல் பண்றீங்க போல. ஆனா நீங்க எப்படி ஃபீல் பண்ணாலும் உண்மையை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நிஜமாவே நேத்து பார்த்த படத்துல ஹீரோ செம்ம அழகா இருந்தாரு. பா, அந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்ல. அவ்வளவு ஹேண்ட்ஸம் தெரியுமா? ஓ, அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்தாரா? ஆமா, செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாரு. அப்புறம் என்ன, நேத்து அவரை பார்த்ததுல இருந்தே அவர் தான் என்னோட ட்ரீம்ல வந்துகிட்டே இருக்காரு. ஓ, ட்ரீம்ல வர அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டா? ஆமா, இந்த அளவுக்கு அடிக்டா நான் யாரையுமே பார்த்தது இல்ல. ஆனா அந்த ஹீரோ அப்படியே கண்ணுக்குள்ளே நிக்கிறாரு. அந்த ஹீரோ பேர் கூட நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ பேர் சொல்ல வந்தியே, அந்த ஹீரோ பேரு? அது அந்த ஹீரோ பேரு அது சொல்லு. இல்ல, அது வந்து வந்து ஐயோ, போச்சு சும்மா இருந்தவரை சுரண்டி விட்ட மாதிரி ரொம்ப ஓவரா போயிட்ட போல. இப்ப எப்படி இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது? ஏய், சொல்லு. இல்ல, அது நான் சும்மாதான். சும்மாவா? நான் அது எனக்கு ஹீரோ பேர் மறந்துருச்சு. சென்னடி, அவன் அழகா அவ்வளவு தூரம் வர்ணிச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள ஹீரோ பேரை மறந்துச்சுங்கிற? அது எப்படி? அவர் உன்னோட ட்ரீம் பாய், அவர் பேரை போய் மறக்க முடியுமா என்ன? பரவாயில்ல, சொல்லு. அவர் பேரை நீ தானே சொல்ல வந்த? ஐயோ இனியா, போச்சு நல்லா சிக்கிட்ட. இப்ப இவர் பண்றத பார்த்தா கண்டிப்பா விட மாட்டாரு. இப்ப யார் பேரை சொல்றது? சென்னடி, பதிலே காணும். அது திடீர்னு கேட்டதும் எனக்கு மறந்து போச்சு. படத்துல நடிக்கிற ஹீரோவை இந்த அளவுக்கு வர்ணிக்கிற, உன் கூடவே உனக்காக இருக்கிற என்ன ஒரு நாளாவது வர்ணிச்சிருப்பியா? உங்களையா? ஆமா, ஏன் நல்லா வர்ணிக்கிற மாதிரி இல்லையா என்ன? இதையே நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன் வை, உன்னை பக்கமா வர்ணிச்சிருந்திருப்பேன். முதல்ல உன் புருவம் வில்லு மாதிரி, அதுக்கு கீழேந்து வர பார்வை என் இதயத்தை மட்டும் தான் குறி வைக்குது. அப்புறம் உன் கண்ணு, அது ஆழ்கடல் மாதிரி, ஒரு தடவை பார்த்தா அதுலயே முழுகிடணும்னு தோணுது. அப்புறம் உன்னோட மூக்கு வெண்பளிங்கில செதுக்கின சிலை மாதிரி, அதை பார்த்தா சிற்பிக்கே தன்னோட கலையை மறுபடியும் கத்துக்கணும்னு தோணும். அப்புறம் உன்னோட உதடு ஒரு ஸ்ட்ராபெரி 2 கீரி ஒட்ட வச்ச மாதிரி, அதை பார்க்கும் போதே அதை ருசிக்க தோன்ற அந்த சிவப்பு நிற அழகு. சிற்பம், கவிதை, ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம், கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். சின்ன ருசி பார்த்தலாமா? சின்னடி, சொன்னது புரியலையா? இல்ல, அது அது ஒண்ணும் இல்ல. அப்போ டேஸ்ட் பண்ணிடலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஆனா அப்போ ஓகேவா? எதுக்கு ஓகேவான்னு கேக்குறீங்க? ஷேய், நடிக்காதிரி. நான் எதுக்கு ஓகேவான்னு கேக்குறேன்னு உனக்கு தெரியாது? எனக்கு எப்படி தெரியும்? சொன்னதானே தெரியும். ஷினியா, எனக்கு ரொம்ப நாள் ஆசைடி, ஒரே ஒரு தடவை. என்ன ரொம்ப நாள் ஆசை? என்ன ஒரே ஒரு தடவை? ஷினியா ப்ளீஸ் டி, ஒரே ஒரு தடவை. என்ன ஒரு தடவை? நீங்க என்ன கேக்குறீங்க? ஷேய், ஒரே ஒரு தடவை மட்டும் டேஸ்ட் பாத்துக்கிறேன் டி. ப்ளீஸ் டி, ஒரே ஒரு தடவை. இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்ன விடுங்க. ப்ளீஸ் டி, ஒரே ஒரு தடவை. இல்ல, அதெல்லாம் வேண்டாம், என்ன விடுங்க. ஆனா எனக்கு வேணுமே. நான் தான் சொல்றேன்ல, விடுங்க, யாராவது வந்துட போறாங்க. சின்னடி, இங்க எப்படி வருவாங்க? இது நம்மளோட ரூம், இங்க யாரும் அகிலோட அனுமதி இல்லாம உள்ள இல்ல, வாசல்ல கூட நிக்க முடியாது. சோ ஒரே ஒரு தடவை. அதெல்லாம் வேணாம், எனக்கு பயமா இருக்கு. ஷினியா, நீ என் கண்ணை மட்டும் பாரு. இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. அப்படியா? தப்பா? ஆமா, ரொம்ப தப்பு. ஆமா, தப்புதான். பாத்தீங்களா, அது உங்களுக்கே தப்புன்னு தோணுது, அதை பண்ணக்கூடாதுல. ஆனா இந்த தப்ப உங்ககிட்ட பண்ணா எந்த தப்பும் இல்ல. ஷினியா, என் கண்ணை மட்டும் பாரு. இல்ல, அது யாராவது வந்துருவாங்க, விடுங்க. இப்ப எதுக்கிட்டு பயப்படுற? நான் உன் கூட தானே இருக்கேன். அதனாலதான் எனக்கு பயமாவே இருக்கு. ஷினியா, ரொம்ப பயமா இருந்தா கண்ணை முடிக்கும். கண்ணை மூடணுமா? ஹோய், என்னடி ட்ரீம்குள்ளே போயிட்ட போல? என்னடி ட்ரீம் பாய் சேஞ்ச் பண்ணிடலாமா? என்ன விடுங்க, ஃப்ராடு. ஃப்ராடா? யாருடி ஃப்ராடு? நீ தான் ஃப்ராடு. என்ன இப்போ உன் ட்ரீம்ல யாரு இருக்கா? என்ன விடுங்க. உன் ட்ரீம்ல இந்த அகில் தான் இருக்கான்னு ஒத்துக்கோ, விட்டுறேன். அதெல்லாம் இல்ல, என் ட்ரீம் பாய் எப்போதும் அந்த ஹீரோ தான். ஷேய், பொய் சொல்லாதடி கள்ளி. உன் ட்ரீம் பாய் எப்போதுமே இந்த அகில் தான். நினைப்புதான் பழுப்பு கெடுக்குமா? இப்படியே கனவு காண்டிட்டே சுத்துங்க.
ஷாரு நான் கனவு கண்டு சுத்துறேனா கண்ணு மூடுன்னு சொன்னது மூடிட்டேன். அங்கிள் விடுங்க என்ன. ஓ அப்போ மேடம்க்கு ஆசை இருக்கு. அதெல்லாம் இல்ல, என்ன விடுங்க. ஷேய் பொய் சொல்லாதடி. சி போங்க. அடியே நீ இன்னைக்கு வேணா தப்பிச்சிருந்திருக்கலாம். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா ஒன்றையும் பாய் நான் தானே உன் வாயிலிருந்தே ஒத்துக்க வைக்கிறேன். பவி பவித்ரா டே சூர்யா பவி பவித்ரா நீ எங்க இருக்கா? டே சூர்யா உனக்கு என்னடா? டே என்னடா பண்ணிட்டு இருக்கா? பவித்ரா சூர்யா ஸ்டாப் இட். பவி டே சூர்யா என்னடா நீ பாட்டுக்கு இவ்வளவு உரிமையா பவி பவின்னு கூப்பிட்டு இருக்கா? இது அரவிந்தோட வீடு. பவித்ரா இந்த வீட்டோட மருமக. நீ இப்படி அவ்வளவு உரிமையா பேர் சொல்லி கூப்பிட்டா இந்த வீட்டுல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? ஷார் என்ன நினைச்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு முக்கியம் என்னோட பவி தான். டே சூர்யா உனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா பவித்ரா பத்தி யோசிச்சு பாத்தியா? டே கதிரு நீ சும்மா இரு. எனக்கு தெரியும். பவித்ரா பவி சூர்யா அரவிந்த் சிவன் என் லைன்ல ரொம்பவே குறுக்க வந்துட்டு இருக்கான். நானாலும் சரி இதுக்கப்புறம் என் பவித்ராவை யாருக்கும் நான் விட்டு தரதா இல்ல. அரவிந்த் நீ ஓகே தானே? நான் ஓகே தான் அரவிந்த். பவித்ரா சொல்லுங்க சூர்யா. நீ நல்லா இருக்கல? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். பவி சூர்யா சாரி பவி நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியல. கண்டிப்பா ஒரு நாள் உன்னை இந்த இடத்துல இருந்து பத்திரமா நான் கூட்டிட்டு போவேன். உனக்கு அழகான வாழ்க்கையை நான் தருவேன். உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துற இந்த அரவிந்தா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். ஆடுறா இந்த அளவுக்கு ஆட முடியுமோ ஆடு. ஆனா ஒரு நாள் இந்த சூர்யா உன்னை அடக்கி உட்கார வைப்பேன். சூர்யா சொல்லு பவி ஏதாவது வேணுமா? சூர்யா உங்களை பார்த்தா ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அவளுக்கு ஏதாவது வேணும்னா அவ ஹஸ்பண்ட் நான் இருக்கேன். அவளுக்கு ஏதாச்சும் வேணும்னா அது அவ என்கிட்ட கேட்பா. நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். சோ நீங்க ஒரு இன்வெஸ்டரா பேசினா போதும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஷட் இந்த அரவிந்த் மனசுல என்ன இருக்குங்கிறதே புரிஞ்சுக்க முடியல. எப்போதும் கனியோட பிராணத்தை மட்டும் தான் பாடுறோம். அப்புறம் எதுக்காக பவியோட லைஃப்ல தலையிறான்னு தெரியல. ஆனா என்ன ஆனாலும் சரி என் பவித்ராவை நான் யாருக்கும் விட்டு தரதா இல்ல. அதுலயும் கண்டிப்பா அரவிந்துக்கு மட்டும் நான் விட்டு தர மாட்டேன். சூர்யா ஷினடா ஃபாடா அதான் பவித்ரா பாத்துறல. ஷினடா என்ன அவசரம்? பவித்ரா நிஜமாவே நீ நல்லா இருக்கல? ஆமா சூர்யா நான் நல்லா இருக்கேன். சாரி சூர்யா இன்னைக்கு நீங்க அந்த கிளைண்ட பார்க்க போகணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. கிட்டத்தட்ட 1 வீக்கா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா என்னால தான் வர முடியல. சாரி சூர்யா கண்டிப்பா நாளைக்கு போய் பார்க்கலாம். சாரி எல்லாம் கேட்காத பவி. அந்த கிளைண்ட் எல்லாம் உன்னை விட முக்கியம் கிடையாது. சோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. சரி சூர்யா. சூர்யா இது சொல்றதுக்காக வந்தீங்களா? ஆமா அதான் சொல்லியாச்சுல கிளம்புங்க. அரவிந்த் நீ ரெஸ்ட் எடுக்கணும்ல. சூர்யா நீங்க கிளம்புங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே பவி டேக் கேர். டே சூர்யா வா போலாம். போலாம்டா. சூர்யா போயிட்டாங்க அரவிந்த். தெரியும். அதான் போயிட்டாங்களே கையெடுங்க. என்ன அரவிந்த் சொல்றது புரியலையா? என்ன சூர்யா இருந்தாங்கன்னு தானே என் மேல இவ்வளவு நேரம் கை போட்டிருந்தீங்க. அதான் அவங்க போயிட்டாங்களே அப்புறம் என்ன கையெடுங்க. பவித்ரா அரவிந்த் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்போதும் சொல்லுவீங்களே நடிக்கிறேன்னு. ஆமா அரவிந்த் நிறைய இடத்துல உங்களுக்காக நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன். அதுவும் சாதாரணமா இல்ல, ரியாலிட்டிக்கா நடிச்சிட்டு இருக்கேன். பவித்ரா என்ன அரவிந்த் நான் நடிக்கலன்னு சொல்ல போறீங்களா? இல்ல இதுதான் உண்மைன்னு சொல்ல போறீங்களா? அது பரவாயில்ல அரவிந்த் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எதுவுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அரவிந்த். இதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இருப்பேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் என்கிட்ட இருக்காது. இந்த நடிக்கிறத கூட இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னா சொல்லுங்க, டெவலப் பண்ணிக்கிறேன். நான் கூட அடிக்கடி ஃபீல் பண்ணுவேன் அரவிந்த். என்னடா நம்ம இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுகுறோம், இதை கூட நடிக்கிறேன்னு சொல்றாங்களேன்னு. ஆனா இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நிறைய இடத்துல நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன். அதுவும் என் நடிப்பை நடிச்சா எனக்கே வியப்பா இருக்கு. பரவாயில்லையே பவி இந்த அளவுக்கு நடிக்க தெரியுமா உனக்கு அப்படின்னு என்ன பார்த்து நானே கொஸ்டின் கேட்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்காக நான் நடிக்கிறேன். ஆனா அரவிந்த் இதனால எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு. அதுல ஏதாவது ஒன்னாவது உண்மையா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரிஞ்சுது எல்லாமே ஒரு நடிப்பு தான். சொல்ல போனா என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஒரு நடிப்பு தான். பரவாயில்ல அரவிந்த் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஏதோ எனக்கு ஆறுதல்லாம் சொல்ல வேண்டாம். இத்தனை நாள் நான் கொஞ்சம் முட்டாளா இருந்துட்டேன். ஆனா இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் கண்டிப்பா நான் கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா எல்லாமே ஒரு நடிப்பு தானே. சோ இந்த வாழ்க்கையே ஒரு நாடகம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த நாடக விளையாட்டுல நான் குற்றவாளி இல்லைங்கிறத மட்டும் நிரூபிச்சா எனக்கு போதும். மத்தபடி எந்த ஒரு ஆசை பாசத்தையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். பவித்ரா அப்போ நான் ஏதோ ஒரு கோபத்துல. அரவிந்த் எனக்கு கொஞ்சம் ஐஸ்வர்யா பார்க்கணும், கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? இல்ல பவித்ரா கை எடுத்துக்கோங்க அரவிந்த், சூர்யா போய் ரொம்ப நேரம் ஆகுது. உறவெனும் கவிதை உயிரினில் வரைந்தேன் எழுதிய கவிதை. பவித்ரா ஷிட். கோவத்துல இருந்தாலும் நீ பேசுனது ரொம்பவே தப்பா அரவிந்த். அரவிந்த் ஏன்டா இப்படி இருக்கா? தேவையில்லாம நிறைய வார்த்தைகளை விட்டுட்டேன். என்னது இது ஹயான் வயசு மாதிரி இருக்கு?
உன் அம்மாக்காரி பண்ண காரியத்துக்கெல்லாம் அவளை திட்டுறது இல்ல, அவளை கொண்டு புதைச்சாலும் தப்பு கிடையாது. ஏய் சொல்லு, உன் அம்மாக்காரி எங்க? இங்க பாரு, போய் சொன்னேன்னு வை, அப்படியே திருக்கி விட்டுறேன் திருக்கி. என்ன உங்க அம்மாக்காரி உனக்கும் நாடகம் நடிக்கிறது எப்படி சொல்லி கொடுத்துருக்காளா? ஆமாமா, ரொம்ப பாவம் தான். எல்லா பாவத்தையும் பண்ண பாவி அவ பாவமா? என் பிள்ளைய கொன்னது இல்லாம எவனுக்கோ பெத்த பிள்ளைய எடுத்துட்டு வந்து என் பிள்ளையோட இன்சில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா. கேடு கட்டவ. இதுல அந்த கேடு கட்டவள இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏய் சொல்லு, உன் அம்மாக்காரி எங்க? ஷேய், யாரு பாட்டிங்கிற? நீ யாரு பெத்த பிள்ளையா தெரியல, இதுல என்ன பாட்டின்னு வேற கூப்பிடுறியா? சி, சொல்லுங்க மரியாதையா சொல்லு, உன் அம்மாக்காரி எங்க? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பா. காட்டுறேன் இன்னைக்கு இந்த அகிலா யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். இப்பதானே சொன்னேன் பாட்டின்னு கூப்பிடாதுன்னு உன்ன. ஸ்டாப் இட். அரவிந்த். ஹயான் இங்க வா. ஹயான் உனக்கு ஒண்ணும் இல்லல? அடிச்சாங்களா? ஹயான் பயப்படாம சொல்லு, உன்னை அடிச்சாங்களான்னு கேட்டேன். இல்ல மாமா, அண்ணா அம்மாவை திட்டுடாங்க. என்னையும் அம்மா எங்க வீட்டுல கொண்டு விடுங்க, எங்க வீட்டுக்கு போலாம். அகிலாத்த, நான் அரவிந்த், நான் அவன்கிட்ட அவங்க அம்மா எங்கன்னு மட்டும் தான் கேட்டேன். நான் மத்தபடி திட்டலாம் இல்ல. அத்த குழந்தை என்னைக்கு போய் சொல்ல மாட்டான். அது மட்டும் இல்ல, நீங்க கத்துன சவுண்டு கீழே ஹால் வரைக்கும் கேட்டுச்சு. அது கேட்டுட்டு தான் இங்க வரேன். ஷேந்த, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க மனசுல எல்லாம் ஹீரோன்னு ஏதாவது இருக்கா? அரவிந்த் ஸ்டாப் இட். உங்களை மாதிரி ஒருத்தவங்கள நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க. ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம இவ்வளவு ஹாஷா. சி, நீங்களும் 4 பிள்ளைய பெத்தவங்க தானே? அரவிந்த், என் பசங்களும் எவ்வளவு பெத்த பிள்ளையும் ஒன்னா. எவ்வளவு பெத்த பிள்ளையா? அமிர்தா இந்த வீட்டு பொண்ணு, ஹருணோட வைஃப். ஹருணோட வைஃப்ங்கிறத தாண்டி அரவிந்தோட தங்கச்சி. என்னப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆளாளுக்கு ஏன் தங்கச்சின்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. இந்த வீட்லயே இருக்கிற என் பசங்களுக்கு கூட அந்த அளவுக்கு உரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா எங்க இருந்தோ வந்தவள தங்கச்சின்னு தலையில தூக்கி சாடிட்டு இருக்கீங்க. அத்த, இப்பதான் சொன்னேன், அவ யாரோ ஒருத்தி கிடையாது. அவளை இந்த வீட்டு பொண்ணுதான். அப்புறம் ஏதோ சொன்னீங்களே, உங்க பசங்களுக்கு எந்த உரிமை கொடுக்க மாட்டேங்கிறோன்னு. யாரு உங்க பசங்களுக்கு உரிமை கொடுக்காம இருக்கா? நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என் பசங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அத்த, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வீட்டுல இருக்கிறது கூட ஒரு உரிமை வேணும். அந்த உரிமை இருக்கனால தான் உங்க பசங்க இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல இருக்காங்க. ஓ, அப்ப என்னப்பா சொல்ல வர? என் அண்ணன் வீட்டுல தங்கறதுக்கு கூட எனக்கு ஒரு உரிமை வேணுங்கிற. அந்த உரிமை இல்லைன்னா என்ன அடிச்சு வெளில துரத்திடுவேங்கிற. நினைச்சத என்னடா இன்னும் 1 9 பிரிக்காம இருக்கீங்களேன்னு. அது எப்படி ஒரு பிரச்சனை கிடைச்சா ஊதி பெருசாக்கி அதை உடைக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னப்பா நீ சொன்னதுதானே நான் சொல்றேன். நான் சொன்னது வேற, நீங்க சொல்றது வேற. என்னப்பா அரவிந்த், என்ன வேற? எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அதான் பாத்தனே, இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தது என் பையன் தான். அவனுக்கு கோசி ஓப்போசிங் கொடுக்காம அந்த ஷாமுக்கு தூக்கி கொடுத்தீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், அந்த ஷாமை விட என் பையன் எதுல குறைஞ்சிட்டான்? எதுக்காக அந்த போஸ்டிங்க என் பையனுக்கு கொடுக்காம ஷாமுக்கு கொடுத்த? அத்த, குடும்பம் வேற, கம்பெனி வேற. எந்த போஸ்டிங்க யாருக்கு கொடுக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். எனக்கு தெரியும் எந்த போஸ்டிங் யாரு கரெக்டா இருப்பாங்கன்னு. அப்புறம் நான் யாருக்கு எந்த போஸ்டிங் கொடுத்தாலும் அதுக்கான விளக்கத்தானே யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சபாஸ் அரவிந்த், இதுதான் உங்க அப்பாவோட தங்கச்சிக்கு நீங்க கொடுக்குற மரியாதை. அப்போ நீ என்ன சொல்ல வர? விளக்கம் கொடுக்கற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைன்னா? அத்த, இது மரியாதை பத்தியான பேச்சு கிடையாது. அப்புறம் நான் வீட்டுல மட்டும்தான் உங்களுக்கு அண்ணன் பையன். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தி கிரேட் ராஜசேகர் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி நான். சோ கம்பெனின்னு வரும்போது நான் எம்டி அரவிந்தா தான் இருப்பேன். புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அப்புறம் அமிர்தா விஷயத்துல ஷார் என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா அந்த அரவிந்த தாண்டி தான் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் அமிர்தாவையோ அயானையோ யாரையாவது கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சீங்க, அப்பாவோட தங்கச்சி எல்லாம் பார்க்க மாட்டேன். என்ன புரியுதுல? புரியுது அரவிந்த். எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. பவித்ரா, விடுங்க சூர்யா. பவித்ரா ப்ளீஸ். வேணா சூர்யா ப்ளீஸ், என்ன விடுங்க. பவித்ரா, இப்போ சொல்றேன், உன் கூட நான் இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனாலும் கண்டிப்பா உன் கூட நான் இருப்பேன். இப்போ உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. வேணா சூர்யா, நானே பாத்துக்கிறேன். ப்ளீஸ் பவி, என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல. தயவு செஞ்சு சொல்லு, என்ன உனக்கு பிரச்சனை? அரேஞ்சு திட்டினதுக்காக இப்பெல்லாம் அழுதுட்டு இருக்கா? இல்ல சூர்யா, அத நினைச்சல நாளுகள. வேற என்னதான் பிரச்சனை? இல்ல சூர்யா, வேண்டாம் விடுங்க. என் கஷ்டம் என்னோடய போகட்டும். பவி, நான் தான் சொல்றேன்ல, என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அது கண்டிப்பா நான் பண்ணுவேன். தெரியும் சூர்யா, கண்டிப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வேணா சூர்யா, நானே பாத்துக்கிறேன், விடுங்க. என்ன பவி, என் மேல நம்பிக்கை இல்லையா? சே, அப்பெல்லாம் இல்ல சூர்யா. அப்ப சொல்லு பவி, என்னதான் பிரச்சனை? ஆஸ் ஏ ஃப்ரெண்டா நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னால நீ கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்க முடியல. தயவு செஞ்சு சொல்லு, என்னதான் உனக்கு பிரச்சனை? அது சூர்யா, நான் ஒரு கொலைப்பள்ளியில மாட்டிட்டு இருக்கேன். கொலைப்பள்ளியா? ஆமா சூர்யா, ஆனா நான் அந்த கொலையை பண்ணல. ஆனா அரவிந்த் நான் தான் அதை பண்ண நம்பிட்டு இருக்காரு. அதை மட்டும் அவர்கிட்ட நான் நிரூபிச்சாகணும்.
இது மட்டும் தானே உன்னோட பிரச்சனை? ஆமா, இதை மட்டும் நிரூபிச்சா போதும், நான் நிம்மதியா இருப்பேன். சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா சூர்யா, உங்களுக்கு அரவிந்த் பத்தி முழுசா தெரியாது. அரவிந்த பத்தி எனக்கு தெரியாதா? அவனை பத்தி உன்னை விட எனக்கு அதிகமாவே தெரியும். சூர்யா, சொல்லு பவி. அரவிந்த் உங்களை ஏதோ ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சிருங்க சூர்யா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃப்ரீயா இரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா, எனக்கு வாழவே பிடிக்கல. என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு தோணுது. பவித்ரா, இங்க பாருடாமா, உன் கூட நான் இருக்கேன். என்ன கஷ்டமா இருந்தாலும் உன் கூட நான் இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்புறம் எல்லாரோட வாழ்க்கையிலும் கஷ்டங்கிறது நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கவங்க நாளைக்கே கஷ்டத்துல தள்ளப்படுவாங்க. அதே போலதான் கஷ்டமும். நம்ம வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் கிடையாது. கடவுள் நமக்குன்னு என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காரோ அது மட்டும் தான் நடக்கும். பவிமா, சொல்லுங்க சூர்யா. அல்லாதமா, நான் உன் கூட இருக்கேன், எப்போதும் இருப்பேன். சாரி பவி, நீ இப்படி அழுகிறதெல்லாம் என்னால பார்க்கவே முடியலடி. கண்டிப்பா இந்த நரகத்துல இருந்து ஒண்ணு சீக்கிரமாவே வெளியில கொண்டு வருவேன். பவித்ரா, எப்போதும் மகாராணி மாதிரி இருக்கணும். கண்டிப்பா என் கோட்டைக்கு நீ தான் ராணி. கவலைப்படாத பவி, சீக்கிரமாவே இந்த விளையாட்டுக்கு நான் முட்டுப்புள்ளி வைக்கிறேன். பவித்ரா, சொல்லுங்க சூர்யா. நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன் மேல இருக்கிறது எவ்வளவு பெரிய பலியா இருந்தாலும் சரி, அதுக்கான தீர்வை நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு பவித்ரா, கண்டிப்பா நீ எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டேன். சோ எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. தேங்க்ஸ் சூர்யா. அரவிந்த் உங்களை அவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறமும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன பவி, தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்னோட கடமை. எனக்கு ஒரு 2 days மட்டும் டைம் கொடு. கண்டிப்பா அந்த 2 நாளுக்குள்ள நீ தப்பு பண்ணலங்கிறத நான் நிரூபிக்கிறேன். ஆனா சூர்யா, அது எப்படி முடியும்? இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருக்கேன். ஆனா நீங்க 2 நாள்ல எப்படி சூர்யா? பவித்ரா, இன்னும் இந்த சூர்யா பத்தி உனக்கு தெரியல. கண்டிப்பா 2 நாள்ல உன் மேல இந்த பழி சொல் கண்டிப்பா போகும். என்ன நம்பு பவி, தயவு செஞ்சு இப்படி அழுகாத. சரி சூர்யா, கண்டிப்பா நான் உங்களை நம்புறேன். அல்லாத பவி, எல்லாம் ஒரு நாள் சரியாகும். இத்தனை நாள் அந்த நம்பிக்கை இருந்துச்சு சூர்யா. ஆனா நம்பு பவி, கண்டிப்பா மாறும். நான் மாத்துவேன்.